வணக்கம் நடந்தாலாம் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வெங்காயத்தை நம்ம இப்படி நல்லா நீட்ட சைஸில் நல்லா போட்டு அப்படி பிசைஞ்சு விடு. நல்லா அதோட பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சரிசி மாவு போடுறதுக்கு பச்சரிசி மாவு போடு. அப்புறமேல் போட்டுக்கலாமா? பச்சரிசி மாவு போட்டுட்டு அந்த மாவுக்கு நம்ம ஒரு கப் போட்டோம்னா அரை கப்பு ரவா, இதில் கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள், ஜீரகம், உப்பு, பெருங்காயத்தூள், ஜீரகம் கொஞ்சம். ஜீரக பொடியாக போடலாமா? ஜீரக பொடி வச்சுருக்கேன் அரைச்சது. அவ்வளோதான். இது நல்லா பிசைஞ்சு நல்லா உருண்டையாக ஊற்றிக்கணும். அப்பப்போ தண்ணி வேணால் தெளிச்சிக்கலாம். வெங்காயமே தண்ணி விடும், நம்ம வேணுன்னா கொஞ்சம் கையில் தெளிச்சிக்கலாம். இப்படி நல்லா இப்படி பிசைஞ்சிடணும். பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். ரவா போட்டு கொடுத்துட்டு அது கொஞ்சம் நேரம் ஊறும். பாருங்கள், நல்லா வந்துருச்சு பாருங்கள். இது கர்நாடகாலலாம் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிட்டோம்னா அதுக்குள்ளே அது நல்லா ஊறிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மாவு ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே மெல்லிசாக தட்டிக்கலாம். தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறதுக்கு நம்ம தோசைக்கல்லையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா மெல்லிசாக தட்டிக்கலாம். இப்போ தட்டியாச்சு. நம்ம இதை ஒரு வாழை இலையில் தட்டி கூட அப்படியே போடலாம். இல்லாட்டி பிளாஸ்டிக் பால் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் கூட போடலாம். இப்போ இதை போடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம தட்டி அழகாக பாருங்கள். அங்கேயே எடுத்து வச்சுருக்குறோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அழகாக இப்படி தட்டி தட்டி நம்ம அதை போட்டு எடுத்துட வேண்டியது தான். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும், பிரேக் நைட்டு டின்னருக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது கர்நாடகா ஸ்பெஷலு. நம்ம அரிசி மாவு அடை அப்படின்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு கார சட்னி அதுக்கு. அவ்வளோதான. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. மறந்துடாமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.